இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகின்றேன். இந்த அருமையான காலை ஆராதனை வேளையிலே பங்கு பெறும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். குறிப்பாக இந்த சுதந்திர தின விழாவிலே சுதந்திர தினம் மட்டுமல்ல, இந்த 75வது ஆண்டு சுதந்திர தின விழாவிலே பங்கேற்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். கடவுள் நம்மையும் நம்முடைய நாட்டையும் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபிப்போம். தலைகளை தாழ்த்தி பிரார்த்தனை செய்வோம். அன்பும் இரக்கும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவர், நீர் எங்களுக்கு எல்லாமாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் மீண்டும் உணர்ந்து கொள்ளவும், நீர் எங்களுக்குள்ளே எல்லாமாய் இருக்கிறீர் என்பதை மற்றவர்கள் காணத்தக்கதாக நீர் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு இந்த ஆராதனை ஒரு படியாக அமைய நாங்கள் வேண்டுகிறோம். இப்பொழுது சுவாமி, இந்த ஆராதனையில் பங்கு பெறும் எங்களை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் இணைந்து இருநூற்றி 56வது பாமாலை பாடுவோம். பாமாலை 256. Oh
விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் மது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மையப்படுத்தவும் மது பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியல்ல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் தோர்த்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் தோத்திரமும் கனமும் மகிமையும் அதிகாரமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. தேவரீர் பாத்திரராயிருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் எங்களை கடவுளுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டீர். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலுக்கு நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய கர்த்தரத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண மொழிமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பது. நமது பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடைய உண்மையாய் மனசாப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். பின்னர் பாவ அறிக்கை ஜெபத்தின் மூலமாக நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு சர்வ வல்லமுள்ள கடவுளத்தில் அறிக்கை செய்வோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்து கொண்டு அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னி உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தார்கள். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஒளியை செலுத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின்
மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனானோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரலி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமை உள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவரும் பாவமன்னி பெருமை செய்வோம் என்று உயர்ந்திறக்குமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவரே கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கிறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையில் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. திருமுழுக்கின் மூலமாக உம்முடைய அன்பை வெளிப்படுத்திய எங்கள் பரமபிதாவே, திருமுழுக்கின் மூலமாக எங்களுக்கு அருளின ரட்சிப்புக்காக செலுத்துகிறோம். இயேசுவினுடைய மரணத்தின் மூலமாகவும் உயிர்த்தெழுதலின் மூலமாக நாங்கள் பெற்ற இந்த ரட்சிப்புக்கு எப்பொழுதும் உண்மை உள்ளவர்களாக உமக்கு உண்மை உள்ளவர்களாக வாழவும் ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் உமக்காக மரிக்கவும் அதன் மூலமாக உலகத்தில் உடைய அன்பை காட்டத்தக்கதான அருட்பணியாளர்களாக தொடர்ந்து இந்த திருமுழுக்கின் மூலமாக எங்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. அமர்வோம். திருமறை பாடங்களை வாசிக்கிறோம். வாசிக்கும்படியாக திருப்பிக்கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 24 வரை. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறந்தன, வானத்தின் மலைகள் திறந்தன. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. அன்றைய தினம் நோவாவின் குமாராகிய சேமும் காமும் யாபேத்தும் அவர்களுடைய கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் 3 மனைவிகளும் வேலைக்குள் பிரவேசித்தார்கள். அவர்களோடு ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும் ஜாதி ஜாதியான சகல நாட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறுகிற ஜாதி ஜாதியான சகலவித ஊரும் பிராணிகளும் ஜாதி ஜாதியான சகல பறவைகளும் பலவிதமான சிறகுள்ள பலவித சகலவித பட்சிகளும் பிரவேசித்தன. இப்படியே ஜீவ சுவாசமுள்ள மாம்ச ஜந்துக்கள் எல்லாம் ஜோடி ஜோடியாக நோவாவிடத்தில் வேலைக்குள் பிரவேசித்தன. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கலவை அடைத்தார். ஜலப்பிரளயம் 40 நாள் பூமி மேல் உண்டானபோது ஜலம் பெருகி வேலையை குழப்பம் பண்ணிற்று. அது பூமிக்கு மேல் மிதந்தது. ஜலம் பெருவெள்ளமாகி பூமி மேல் மிகவும் பெருகிற்று. வேலையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. ஜலம் பூமி மேல் மிகவும் அதிகமாய் பெருகினாலே வானத்தின் கீழ் இன்னுமுள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15
தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 14 முடிய. ரோமர் 6ஆம் அதிகாரம் 1 முதல். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமோ? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்து பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நற்செய்தி பாடம் படிக்க அவர் எழுதியிருப்போம். படிக்கும்படியான நற்செய்தி பாடம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 26 முடிய. பரிசுத்த யோவான் 12ஆம் அதிகாரம் வசனம் 20 முதல். பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேய நாட்டு பெத்சாய்தா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்பும் இதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்வான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். நற்செய்தி பாடம் படித்தாயிற்று. நாம் யாவரும் நின்றவாறு நமது பாடல் புத்தகத்தில் கீர்த்தனை 189 பொது வாழ்வு பாடல் 219வது பாடலை பாடும். Oh
அன்பும் இரக்கம் நிறைந்த எங்களெல்லாம் உங்களுடைய திருவசனத்தை சேர்ந்து தியானிக்கும் இந்த வேளையிலே திருவுருவான் இயேசுவை நாங்கள் காணணும். திருமறை வாயிலாக அவருடைய சத்தத்தை கேட்க நீ ஆவியானவர் மூலமாய் எங்களுக்கு துணை புரியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகின்றேன். குறிப்பாக இந்திய குடிமகனாக நீங்களும் நானும் இந்த சுதந்திர தினத்தன்று நம்முடைய நாட்டிற்காக உழைக்கவும், நாட்டை உள்ள மக்களை நேசிக்கவும், நாட்டில் உள்ள வளங்களை பாதுகாக்கவும் தீர்மானம் எடுக்க கடவுள் நம்மை அழைக்கிறார். வாசிக்க கேட்ட திருமறை பகுதிகள் திருமுழுக்கை குறித்து கூறுவதாக இருப்பதை நாம் உணர்கிறோம். திருமுழுக்கானது கிறிஸ்துவுடன் இறத்தலும் உயிர்த்தலுமான ஒரு அனுபவத்தை நமக்கு தர வேண்டும் என்றுதான் நம்முடைய இந்த நாளுக்குரிய ஒரு தலைப்பு. பொதுவாக திருமுழுக்கு அல்லது ஞானஸ்நானத்தை குறித்து நாம் சிந்திக்கும் போது எப்பொழுதுமே அதை ஒரு சடங்காக காணுகிறோம். பாரம்பரிய திருச்சபையினர் குழந்தைகள் ஞானஸ்நானம் கொடுத்துட்டீங்களா என்று கேட்பாங்க. போதகர்களும் கேட்பாங்க. கொஞ்சம் கடிச்சு ஞானஸ்நானம் கொடுக்கும்போது ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கல என்று கேட்பாங்க. அது ஒரு சடங்காக காண இன்று காணுகிறார்கள் இன்றைய திருச்சபை மக்கள். இரண்டாவதாக திருச்சபை மக்கள், குறிப்பாக இந்த திருச்சபை வளர்ச்சி, புதிய இறைகள் இவற்றையெல்லாம் நான் பார்க்கும்போது ஞானஸ்நானமானது பரலோகம் செல்வதற்கு உங்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு அனுமதி சீட்டு என்று பிரசங்கிக்கிறார். ஞானஸ்நானம் எடுக்கலன்னா ஒரு முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கலாம், நீங்கள் பரலோகம் போக முடியாது என்று இந்த ஞானஸ்நானத்தை குறித்தான ஒரு வேறொரு அர்த்தத்தை அவர்கள் தவறாக அழுத்தம் கொடுக்கிறார். இப்படி ஞானஸ்நானம் எப்படியாவது முழுக்க ஞானஸ்நானம் எடுத்துவிட வேண்டும் என்று அநேகர் நாங்கள் முழுக்க ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் பரலோகம் போயிடுவோம் என்ற ஒரு சிந்தனையோடு செயல்படும் விசுவாசிகளை நாம் காணுகிறோம். நான் உங்களிடத்திலே முதல் வைக்கும் கேள்வி, குறிப்பாக இந்த இரண்டாவது ஞானஸ்நானம், அது எந்த சபையில் எடுக்கணும் வேற இருக்கு. இந்த சபையில் எடுத்தால் செல்லா, அது மட்டும் இல்லை, எப்படி அந்த ஞானஸ்நானம் எடுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அது கூட ஒரு டெக்னிக் இருக்கு. இப்படி மல்லாத படத்தில் நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தீங்களா அல்லது முழுகி எடுத்தீங்களா, எத்தனை முறை முழுகள், இப்படியெல்லாம் நம்மை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம். சரி, இதனுடைய நோக்கம் இப்படி இந்த சபையிலும் எடுத்துட்டோம், அந்த சபையிலும் எடுத்துட்டோம், இனி பரலோகம் கண்டிப்பாக போய்விடுவோம் என்று சொல்லும் உங்களிடத்திலே நான் கேட்கும் கேள்வி, இந்த ஞானஸ்நானம் உங்களுடைய வாழ்வில் எந்த மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதுதான். ஞானஸ்நானம் மாற்றத்திற்கான ஒரு அறிகுறி. இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவத்திற்குள்ளாக நம்மையும் நம்முடைய ஞானஸ்நானத்திற்கு அனைவரையும் திருச்சபையில் கடவுள் அழைக்கிறார். எத்தனை ஞானஸ்நானம் எடுத்தாலும் இன்னும் நம்முடைய வாழ்க்கை மாறவில்லை என்றால் கண்டிப்பாக நாம் எடுத்த ஞானஸ்நானம் பயனற்று போய்விடும் என்பதை இந்த நாளுக்குரிய பகுதியில் நமக்கு நினைவுபடுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஞானஸ்நானம் நம்முடைய ரட்சிப்பின் அடையாளமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி, நோவாவும் குடும்பமும் உலகில் உள்ள மற்ற மிருகங்களுடைய ஒரு சாம்பிள், ஆண் பெண் சாம்பிள். இவர்களை ஒரு வேலையிலே ஏற்றி கடவுள் அவர்களை காப்பாற்றுகிறார். ஏன் காப்பாற்ற வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது அது கடவுளுடைய கரிசனையாக இருந்தது.
ஜனங்கள் முழுவதுமாக அழிந்து போகக்கூடாது என்பதற்காக கடவுள் அவர்களை காப்பாற்றினார். 150 நாட்கள் மழையிலிருந்து அவர்களை வெள்ளப்பெருக்கிலிருந்து காப்பாற்றியதை நாம் காணுகிறோம். பேழையில் இருந்தவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். ஏன் என்று கேட்டார், இவர்கள் புனிதராக்கப்பட கடவுள் திட்டமிட்டார். இவர்கள் மூலமாக ஒரு புதிய உலகத்தை படைக்க கடவுள் திட்டமிட்டார் என்று காணுகிறோம். பழைய ஏற்பாட்டு பகுதியிலே இஸ்ரவேல் மக்களும் செங்கடலை கடந்த ஒரு அனுபவத்தை பேதுரு தன்னுடைய நிருபங்கள் 2 இடத்திலே குறிப்பிடுகின்றார். இந்த இரண்டு இடத்திலும் இந்த செங்கடலை கடக்கும் அவர்களுடைய அனுபவம் கடவுளுடைய சொந்தமாக மாறுவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் கடவுளுடைய மக்களாக புனிதப்படும் அழுத்தத்தை பேதுரு கொடுப்பதாக நாம் அங்கே காணுகிறோம். எனவே திருமுழுக்கானது கடவுள் நம்முடைய ரட்சிப்பை உறுதிப்படுத்தும் ஒரு அனுபவமாக இருப்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதாவது நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கடந்து சென்றோம் என்று மிக அருமையாக பவுலடியார் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்திலே சொல்லுகின்றார். கிறிஸ்துவுடைய மரணத்திலே நாம் மரிக்கிறோம். அது மட்டுமல்ல, பேப்டிசத்தில் என்ன பண்ணுறாங்க, மூழ்க அடிக்கும் அந்த அனுபவத்தை பரியல் என்று ஒரு கிறிஸ்துவனுடைய அடக்கத்திற்கு ஒப்பாகவும் அந்த தண்ணீரிலிருந்து நாம் எழும்பும் அந்த செயலானது கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாக இருப்பதை இந்த ஞானஸ்நானம் குறிப்பிடுகின்றது. தட் மீன்ஸ் டோட்டல் கிளென்சிங். எனவே இந்த ரட்சிப்புக்கு நேராக கடவுள் நம்மை வழி நடத்துவதை ரோமருக்கு எழுதின நிருபம் குறிப்பாக 6ஆம் 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். நாம் மரிக்கிறோம், பாவத்திற்கு நாம் மரிக்கிறோம். அது மட்டுமல்ல, பாவத்திற்கு நாம் மரிக்க நம்முடைய பாவமானது நம்மை வழிநடத்தி செல்லுகிறது என்பதை கடவுள் உணர்ந்து நாம் இந்த பாவத்திற்கு மரித்து முழுவதுமாக மரிக்கிறோம். A total death என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நீதிக்காக நாம் முழுவதுமாக உயிர்த்தெழப்படுகிறோம். அப்படி என்றால் இனி நான் பாவத்தினுடைய கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இனி அதற்கு நான் அடிமை அல்ல, மாறாக நான் கிறிஸ்துவுக்கான அடிமை என்பதையும் இந்த ஞானஸ்தானத்தின் வாயிலாக நான் கடந்து செல்லும் இந்த அனுபவத்தின் வாயிலாக இனி பாவத்திற்குரிய சம்பளத்தை கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார், அவருடைய உயிர்த்தெழுதலிலே நான் பங்கு கொண்டவனாய் இருக்கிறேன் என்ற ஒரு பெரிய ரட்சிப்பின் அனுபவத்தை இந்த ஞானஸ்தானம் நமக்கு கொடுக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஞானஸ்தானத்தை எப்பொழுதுமே நம்முடைய ரட்சிப்பின் அனுபவமாகவும் இதிலே கடவுளுடைய பெரிய கிருபையை நாம் உணர அழைக்கப்படுகின்றோம். இதைத்தான் பவுலடியார் மிக தெளிவாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறோமா என்று இங்கே கேட்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். எப்படி நோவாவின் பேழை அந்த மழை வெள்ளப்பெருக்கிலிருந்து காப்பாற்றப்படுகிறதோ அப்படியே கிறிஸ்து அழிவிலிருந்து நித்திய ஆக்கினையிலிருந்து கடவுள் நம்மை காப்பாற்றும் ஒரு அனுபவம். எனவே இந்த ரட்சிப்பின் அனுபவத்தின் மூலமாக நாம் புனிதப்படும் ஒரு அனுபவம் தான் ஞானஸ்நானம். இரண்டாவதாக, இந்த ஞானஸ்நானம் என்பது புது வாழ்வுக்கு நம்மை அழைக்கிறது. ஞானஸ்நானம் எடுத்துட்டோன்றதுக்காக நாம் பரலோகம் போயிட மாட்டோம். மாறாக இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை, புனிதமாக்கப்பட்ட உங்களுடைய அனுபவம் இனி புனிதராக நீங்கள் நடக்கும்படியான ஒரு கடமை நம்மீது வைக்கப்படுகிறது என்பதை ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வரை உள்ள பகுதியிலே பவுலடியார் மிக தெளிவாக கூறுகிறார். நோவாவின் பேழை அந்த ஆரரட் மவுண்டன், அந்த மலையிலே அது தங்கிய, அந்த குன்றின் மீது தங்கிய சமயத்திலே கடவுள் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்.
கடவுளோடு ஒரு உடன்படிக்கையை, கடவுள் நோவாவோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அப்படியே இந்த ஞானஸ்தானத்தின் மூலமாக கடவுள் நம்மோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். நாம் கடவுளோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறோம். என்ன உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது, இனி நான் அல்ல கிறிஸ்துதான் என்ற அந்த புனித வாழ்விற்கான ஒரு ஒப்படைப்பு. எனவே ஞானஸ்தானம் என்பது ஏதோ ஒரு கடமையை செய்துவிட்டு அதனால் நமக்கு நிலை வாழ்வு பெறும் என்பது அல்ல. இனி கிறிஸ்துவோடு கூட நான் வாழப்போகிறேன் என்ற ஒரு தீர்மானத்தை செய்யும் ஒன்றாக இருப்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதைத்தான் பவுலடியார் மிக தெளிவாக 8ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலிருந்து மிக தெளிவாக எழுதுகிறார். நான் அதை வாசிக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்து பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று பவுலடியார் முதலாவதாக நம்மை அழைக்கிறார். The first thing that he asks you and me is to recognize. எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த புதிய வாழ்வை அறிந்து கொள்ள. இனி நான் பாவத்திற்கு மரித்திருக்கிறேன். இனி பாவம் என்னை ஆட்கொள்ளக்கூடாது. இனி பாவத்திற்குரிய சிந்தனைகளுக்குள்ளாகி என்னை நான் உட்படுத்தக்கூடாது. சோதனைகள் வரும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இனி நான் பாவத்திற்குள்ளாக ஆட்கொள்ளக்கூடாது. கிறிஸ்துவை பற்றும் அந்த விசுவாசத்திலே, கிறிஸ்து காட்டும் வழியிலே நான் நடக்க ஒரு பெரிய கடமையை கடவுள் என்னிடத்திலே தந்திருக்கிறார். அந்த கடமைக்குள்ளாக நான் நடந்து செல்ல கடவுள் நம்மை அழைக்கிறார். சம்திங் டு ரெக்கக்னைஸ் அவர் நியூ லைஃப் இன் ஜீசஸ். அதை நாம் உணர்கிறோமா? ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவினாலே அவருடைய பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்முடைய வார்த்தைகள் வெளியிலே வார்த்தைகள் மூலமாக மற்றவர்கள் நம்மை அறிந்து கொள்வார்கள், இல்லையா? இவன் கிறிஸ்தவனா, இப்படி பேசுகிறானே, இவன் வார்த்தையில் இவ்வளோ கெட்ட வார்த்தை வருது, வாயிலிருந்து இவ்வளோ கெட்ட வார்த்தை வருது, இவனாம் எப்படி கோயிலுக்கு போகிறான், இயேசு கிறிஸ்து என் ரட்சகன் எப்படி சொல்ல முடியும் என்று மாற்றத்தை அறிய உங்களை நான் அழைக்கிறேன். இரண்டாவதாக 12ஆம் வசனத்தில், ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளடி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. சம்திங் டு ரெசிஸ்ட். அப்படி என்றால் சோதனைகள் வரும். ஆனாலும் ஞானஸ்நானம் பெற்ற நீங்களும் நானும் அதை எதிர்க்க முன்வர வேண்டும். அதைத்தான் ஆரம்பத்திலே சொன்னேன். எத்தனை ஞானஸ்நானம் எடுத்தாலும் சரி, நம்முடைய உள்ளத்தில் மாற்றம் ஏற்படவில்லை என்றால், நம்முடைய நடத்தையிலே மாற்றம் காணாமல் இருப்பேன், பழையபடியே தான் இருக்கிறோம் அப்படின்னா ஞானஸ்நானத்தினால நமக்கு எந்த பயனும் கிடையாது. இங்கே பவுலடியார் மிக தெளிவாக சொல்கிறார், நீங்கள் அதை எதிர்க்க வேண்டும். பாவத்திற்குள்ளாக நம்மை இழுக்கும் சக்தியை எதிர்க்க வேண்டும் என்று மிக தெளிவாக கூறிய அவர் 13ஆம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கூடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்தவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஆஃபரிங் அவர் ஹோல் செல்ஃப் ஃபார் ரைச்சஸ்னஸ். அப்படி என்றால் சம்திங் டு ஆஃபர். நீங்கள் இனி நம்முடைய வாழ்வானது அழிவுக்கு நேராமல் பாவத்தை எதிர்த்து வாழும் நம்முடைய வாழ்வானது கடவுளுக்கு, அதாவது நீதிக்கேற்ற காரியங்களை செய்ய கடவுள் நம்மை அழைக்கிறார். இதைத்தான் உங்களிடத்திலே இந்த நாளிலே கேட்க ஆசைப்படுகின்றேன். நீதிக்குரிய காரியங்களை, கடவுளுக்கேற்ற காரியங்களை தொடர்ந்து நாம் செய்கிறோமா?
அதில் ஞானஸ்நானம் பெற்ற நீங்களும் நானும் அது இன்னும் அதிகமாக செய்கிறோமா இல்லையா என்றுதான் கேள்வி. ஞானஸ்நானம் பெற்றதினால் பரலோகம் செல்வோம் என்பது அல்ல, மாறாக ஞானஸ்நானம் பெற்றதினால் நம்முடைய வாழ்விலே எத்தனை மாற்றங்களை மற்றவர்கள் காணுகிறார்கள், எத்தனையோ சாட்சிகளை நாம் கேட்கிறோம். அப்படிப்பட்ட மாற்றங்கள் நமக்கு இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க உங்களை நான் அழைக்கிறேன். எனவே இரண்டாவதாக, ஞானஸ்நானத்தினாலே புனிதராக்கப்பட்ட நீங்களும் நானும் அந்த புனிதராக்கப்படுதலுக்கான வாழ்வை வாழ்கிறோமா இல்லையா? மூன்றாவதாக, இந்த ஞானஸ்நானம் பெற்ற நீங்களும் நானும் புனிதராக்கப்படுகிறோம், புனிதராக்கப்பட்ட வாழ்வுக்குள்ளாக நம்மை நடத்த முன் வருகிறோம். மூன்றாவதாக, புனிதராக வாழ்வதன் காரணமாக பல பாடுகளை ஏற்க நாம் தயாராக இருக்கிறோமா? இதைத்தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20 முதல் 26ஆம் வசனம் வரை உள்ள பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். இயேசுவை சில கிரேக்கர்கள் பிலிப்பு மூலமாகவும் அந்திரேயர் மூலமாகவும் அவங்க ஊருக்கு வர அழைக்கிறார்கள். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், இது சாத்தானுடைய ஒரு தந்திரமாக சில அறிஞர்கள் காணுகிறார்கள். சிலுவைக்கு நேராக செல்லும் இயேசுவை திசை திருப்புவது. அப்பொழுதுதான் இயேசு மிக தெளிவாக, கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது பலன் தராது. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், ஞானஸ்நானமானது கிறிஸ்துவனுடைய பாடுகளை ஏற்க நமக்கு கொடுக்கப்படும் அறைகூவல், அர்ப்பணிப்பு, அருட்பொழிவு. It is an ordination to carry the cross. எனவே ஞானஸ்நானம் பெற்ற நீங்களும் நானும் எப்பொழுதும் பரலோகத்தை குறித்தே நினைத்து கொண்டிருப்பது அல்ல, இந்த பூமியிலே இயேசுவுக்காக நாம் என்ன செய்கிறோம்? கோதுமை மணி நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால், நீங்களும் நானும் கோதுமை மணிகளாக இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்காக பாடுகளை ஏற்கவும், அந்த பாடுகளினாலே ஒருவேளை மரணம் நம்மை சந்தித்தாலும் மரணத்தை தழுவக்கூடிய அளவிற்கு நமக்கு மன உறுதியும் அர்ப்பணிப்பும் தேவை என்பதை இந்த பகுதி மிக தெளிவாக நமக்கு விளக்குகிறது. அப்படி என்றால் ஞானஸ்நானமானது ஏதோ பரலோகத்திற்காக போவதற்காக அல்ல, மாறாக கிறிஸ்துவின் இரத்த சாட்சியாக மரிப்பதற்காக எனக்கு கொடுக்கப்பட்ட அறைகூவல் என்று ஏற்க நாம் சித்தமாக இருக்கிறோமா? ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு வருகின்ற உரிமையை யாராவது எடுத்து விட்டால் சரி, அதுக்கு படுற நம்ம போராட்டங்கள், நீதிக்கு வேண்டி போராட வேண்டும் சரி, ஆனால் அதனால் வரும் துன்பங்களை சகிக்க நமக்கு நாம் தயாரா? ப்ராப்பர்ட்டிக்காக நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம் இல்லையா? எங்கள் அண்ணன் என்னை ஏமாற்றிட்டான், தம்பி ஏமாற்றிட்டான், பக்கத்து வீட்டில் இருக்கிற ஏமாற்றிட்டான் என்று. ஆனால் கிறிஸ்துவுக்காக அப்படிப்பட்ட போராட்டங்களை ஏறெடுக்க நாம் தயாராக இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்காக என்று சொல்லும் பொழுது நம்மை சுற்றி இருக்கும் எத்தனையோ மக்கள் அநீதிக்காக, அநீதியின் காரணமாக பாடுபடுகிறார்கள். அவர்களோடு நம்மை இணைத்து கொண்டு அவர்களுடைய நீதிக்காக நாம் போராடுகிறோமா? அதனாலே நாம் இந்த உலகத்தாரால் தூஷிக்கப்படுவோம். அதை ஏற்க நாம் தயாரா? ஜான் ஸ்டாட் என்ற ஒரு பெரிய ஒரு அறிஞர் தன்னுடைய அனுபவத்தை பற்றி கூறுகிறார். இந்த கரு சிதைவை குறித்து ஒரு பெரிய போராட்டம் நடைபெற்றது. அபார்ஷன், நியாயமான அபார்ஷன் இல்லை, அநியாயமாக கருச்சிதைவு செய்து கொள்ளும் அந்த செயலுக்கு எதிர்த்து தன்னுடைய போராட்டத்தில் ஈடுபட்ட அவரை ஒரு முறை இந்த போராட்டத்திற்குள்ளே அவர் ஒரு ப்ரொசஷனில் போகும்போது 2-3 லேடிஸ் அவர் முன்னாடி வந்து அவர் மேலே துப்புனாங்க என்று ஒரு புத்தகத்திலே நான் வாசித்தேன். எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட கிறிஸ்துவுக்காக, நீதிக்காக, கிறிஸ்துவனுடைய தகவுகள் இந்த உலகத்திலே நிலை நாட்டுவதற்காக நாம் போராடுகிறோமா?
அப்படிப்பட்ட போராட்டத்திலே நம்மை ஈடுபடுத்துகிறோமா? அப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு வாழ்வை என்னுடைய பணியிலே நான் நிறைவேற்றுவதன் காரணமாக என்னுடைய ப்ரமோஷன் தடைப்பட்டது, பரவாயில்லை, கடவுள் என்னோடு இருக்கிறார் என்று அப்படிப்பட்ட நம்முடைய அந்த அர்ப்பணிப்புக்கான ஒரு அறைகூவல் தான் ஞானஸ்நானம். வெறும் பரலோகம் செல்வதற்காக என்று சொல்லி நம்மை ஏமாற்றி திரியும் அந்த போதனைக்கு நீங்கள் ஆளாகாதீர்கள். கடவுள் நமக்கு ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு பரலோகம் உண்டு. ஆனால் அதனுடைய விளைவாக ஞானஸ்நானம் பெற்றதன் விளைவு நம்முடைய வாழ்விலே காணப்பட வேண்டும். இதை கடவுள் எதிர்பார்க்கிறார். இந்த அறைகூவலை ஏற்க நாம் தயாரா? பேப்டிசம் இஸ் நாட் அ பிரிவிலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். It is a call to carry the cross. Through baptism, God has sanctified you and me. Through baptism, God is calling you and me to live a sanctified life. No more slaves to sin, but slaves of righteousness. Through baptism, God wants you and me to carry the cross. இப்படி சிலுவையை சுமந்து செல்ல இந்த ஞானஸ்நானம் நம்மை அழைக்கிறதா? அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்வை வாழ கடவுள் நமக்கு துணை புரிவாராக. தலைகளை தாழ்த்தி பிரார்த்தனை செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஞானஸ்தானத்தின் மூலமாக நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பெரிய ஒரு பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். எங்களுடைய ரட்சிப்பின் அடையாளமாக இந்த ஞானஸ்தானத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த ஞானஸ்தானம் ஆண்டவரே, உம்மோடு நெருங்கி வாழ ஒரு புனித வாழ்விற்கான ஒரு அழைப்பு என்பது மீண்டும் எங்களுக்கு நீர் நினைப்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புனித வாழ்வு இயேசுவுக்காக நாங்கள் பாடுகளை ஏற்க அறைகூவல் விடுக்கிறது என்பதையும் நாங்கள் உணர்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவரே, உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ ஆவியானவர் தொடர்ந்து எங்களுக்குள்ளே செயல்படவும், எங்களுக்குள்ளே தொடர்ந்து தடைகளாக இருக்கும் எல்லா தடைகளையும் நீர் அகற்றி போட்டு, மேலும் ஆண்டவரே உண்மையான கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் ஒரு வாழ்வை நாங்கள் வாழ நீர் அருள் புரிய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். திருமுழுக்கு வெறும் அடையாளமா, ஆண்டவரை போன்ற அர்ப்பணிப்புள்ள வாழ்வா என்பதன் அடிப்படையில் ஆழமான சத்தியத்தை நாம் கேட்ட நாம் யாவரும் எழுந்து நமது விசுவாசத்தை நிச்சய விசுவாச பிரமாணம் மூலம் அறிக்கை செய்வோம். அறிவிப்புகளை அறிவிக்க கேட்கிறேன். திருமண அறிக்கை நமது சபையை சேர்ந்த திரு டி லூயிஸ் குமார் மற்றும் திருமதி எம் ரூத் காந்தி இளமதி அவர்களின் மகன் செல்வன் எல் ஜானத்தன் அவர்களுக்கும்,
சிஎஸ்ஐ சென்னை பேராயம் சைதாப்பேட்டை தூய தோமா திருச்சபையின் உறுப்பினர் திரு ஆர்.கே. குமார் மற்றும் திருமதி வி. ஜெனிஃபா அவர்களின் மகள் செல்வி பெரிட்டா ராஜகுமாரி அவர்களுக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இது இவர்களுக்கான 3ஆம் அறிக்கை. நமது சபையிலே நடைபெற இருக்கும் இந்த திருமணம் சிஎஸ்ஐ தூத்துக்குடி நாசரேத் பேராயம் சியோன் நகர் தூய சியோன் சபையை சேர்ந்த திரு எஸ். ஈசா மற்றும் திருமதி இ. ரூத் அவர்களின் மகன் செல்வன் இ. ரவிக்குமார் அவர்களுக்கும் சிஎஸ்ஐ தூத்துக்குடி நாசரேத் பேராயம் வெள்ளான்விளை தூய திருத்துவ சபையின் உறுப்பினர் திரு எஸ். ஆல்பர்ட் மற்றும் திருமதி ஏ. ரோஸ்லின் அவர்களின் மகள் செல்வி ஏ. இவாஞ்சலின் அவர்களுக்கும் திருமணம் நடைபெறவுள்ளது. இது இவர்களுக்கான 3ஆம் அறிக்கை. பேராயனுடைய அனுமதி பேரிலே இந்த திருமணம் நம்முடைய ஆலயத்திலே நடைபெறுகின்றது. நமது சபையை சேர்ந்த காலம் சென்ற திரு எஸ். ரவி அமிர்ததாஸ் மற்றும் திருமதி ஆர். லதா மெட்டில்டா அவர்களின் மகன் செல்வன் ஆர். ஜேம்ஸ் பிரவீன் அவர்களுக்கும் சிஎஸ்ஐ தூத்துக்குடி நாசரேத் பேராயம் வலசரக்காரன் விலை குருசேகரம் ஹோலி ட்ரினிட்டி சபையின் உறுப்பினர் திரு ஜே. ஜெயசிங் திருமதி ஜே. தேவநேசன் அவர்களுடைய மகள் செல்வி ஜே. எஸ்தர் ரூபவதி அவர்களுக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இவர்கள் இருவரும் இந்த தூய விவாகத்தில் இணையக்கூடாத காரணம் தடையை இருக்குமானால் அதை சபையின் போதகர்களுக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கான 2ஆம் அறிக்கை. மேற்கூறியவர்களுடைய திருமணத்திலே தடை இருக்குமானால் அதை போதகருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்கிறவர்களை கேட்டுக்கொள்கிறேன். தலைவரை தாழ்த்தி பிரார்த்தனை செய்வோம். எல்லா கிருபையும் தயமும் நிறைந்த நல்ல ஆண்டுகள் திருமணத்திற்காக ஆயத்தப்படும் அடியார்கள் தொடர்ந்து நீங்கள் ஆயத்தப்படுத்தி இந்த திருமணம் வாயிலாக அவர்களுடைய குடும்பம் பெருகுவது மட்டுமல்லாமல் உம்முடைய ராட்சியம் பெருகிறது நாங்கள் சொல்லிக்கிறோம். அருமை அடியார்கள் உங்களுடைய ஊழியத்திலே ஈடுபட்டு ஒரு அருமையான கிறிஸ்தவ குடும்பத்தை முன்மாதிரியான குடும்பத்தை அவர்கள் அமைக்க நீர் கிருபை புரிய நாங்கள் சொல்லிக்கிறோம். திருமணத்திற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நீர் சந்தித்து வழி நடக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுக்கு. மற்ற அறிவிப்புகளை செய்ய திரு நெகமியா அவர்கள் அறிவிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபை அங்கத்தினர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலவேளை வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக ஒரு மரண அறிவிப்பு. நம்முடைய திருச்சபையில் ஆயராக பணியாற்றிய கேனன் டாக்டர் ஏ. ஜார்ஜ் கருணாகரன் அவர்கள் தன்னுடைய 88வது வயதில் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்கள் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னாரை இழந்து தவிக்கின்ற குடும்பத்தை தயவு செய்து நீங்கள் உங்களுடைய ஜெபத்திலே தாங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அரசு செய்தி வெளியீடு 574 6ஆம் தேதி இடப்பட்டதன்படி வருகின்ற 22ஆம் தேதி ரெகுலர் சர்வீஸ் இருக்காது, சர்வீஸ் ஆன்லைன் மூலமாக நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மாலை திடப்படுத்துதல் வகுப்புகள் நடைபெறாது. வேத ஆராய்ச்சி கூட்டம் வருகின்ற புதன்கிழமை 18ஆம் தேதி மாலை 6:30 மணி அளவிலே ஜூம் மீட்டிங் வாயிலாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓய்நாட் பாடசாலை வகுப்புகள் கூகுள் மீட் வாயிலாக நடைபெற்று வருகின்றது. பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை இதிலே கலந்து கொள்ள நீங்கள் அறிவுறுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஏற்கனவே நான் அறிவித்தவாறு 2 முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ், திருச்சபை சார்ந்த ப்ராஜெக்ட்ஸ் நம்முடைய கையிலே இருக்கின்றது. ஒன்று கல்லறை தோட்டம் நம்முடைய திருச்சபையின் பெயரிலே வாங்குவது, இன்னொன்று ஆயர் இல்லம், செக்ஸ்டன் குவார்ட்டர்ஸ், பார்க்கிங் பிளேஸ். இது 2ம் ஒரு முக்கியமான ப்ராஜெக்டாக இருக்கின்றபடினால் இந்த ப்ராஜெக்ட்ஸை தயவு செய்து உங்களுடைய மனதிலே வைத்து ஜெபித்துக் கொள்ளுமாறும் உதாரணமாக காணிக்கை கொடுக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வேக்சினேஷன் கேம்ப் யாரெல்லாம் அதில் கலந்து கொள்ள விரும்புகிறீர்களோ, வேக்சின் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் தயவுசெய்து திருச்சபையினுடைய அலுவலகத்திலே நீங்கள் உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஒருவேளை பதிவு செய்தவர்கள் யாராவது நீங்கள் வேக்சின் இன்பிட்வீன் பீரியடில் எடுத்திருந்தால் அதையும் திருச்சபை அலுவலகத்திலே நீங்கள் தயவு செய்து தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்.
அந்த நாள் டைமிங் எல்லாம் உங்களுக்கு வருகின்ற வாரத்திலே உங்களுக்கு தெரிவிக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மோட்டிவேஷன் கம் இன்ட்ராக்டிவ் செஷன் 13 to 20 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் IAS, IPS, IFS, IRS இது மாதிரி படிக்க விரும்பும் பிள்ளைகள், இல்லைன்னா அந்த மாதிரி அதிகாரியாக ஆகக்கூடிய பிள்ளைகள்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஆகணும், அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பங்கள் இருந்தால் இது ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். வருகின்ற 29ஆம் தேதி 11:30 12:30 வரை நம்முடைய திருச்சபையுடைய 3வது தளத்தில் வைத்து நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை இதில் கலந்து கொள்ளுமாறு தயவு செய்து அறிவுறுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். பிள்ளைகளும் இந்த வாய்ப்பை தயவு செய்து தவறாமல் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஸ்பெஷல் சீஃப் செக்ரட்டரியாக இருந்து ரிட்டையர்டான டாக்டர் கிறிஸ்தாஸ் காந்தி IAS அவர்கள் இந்த மோட்டிவேஷன் கிளாஸை நடத்துவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய பாஸ்டர் கமிட்டி அங்கத்தினர்கள் இந்த ஆராதனை முடிந்த பிறகு இங்கிருந்து அவர்கள் காலகஸ்தி செல்கின்றார்கள். நம்முடைய திருச்சபையின் மூலமாக கட்டப்பட்ட 2 திருச்சபைகள் அங்கே இருக்கின்றன. MD புத்தூர், பத்தனையா காலனி 2 இருக்கின்றது. அங்கே உள்ள விசுவாசங்களை சந்தித்து அவர்களுக்கு COVID-19 ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் வழங்குவதற்காக செல்ல இருக்கின்றார்கள். தயவு செய்து நீங்கள் அவர்களை ஜெபத்திலே தாங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சர்ச் ப்ராஜெக்டுக்காக கொடுத்தவருடைய விவரத்தை வாசிக்கிறேன். பெயர் சொல்ல விரும்பாத ஒருவர் நம்முடைய 1000 இல்லம் கட்டுமான பணிக்கும் சிமெண்ட் லேண்ட் ப்ராஜெக்டுக்காகவும் 50,000 ரூபாய் கொடுத்திருக்கின்றார்கள். மிஸ்டர் பிரேமானந்த் அகஸ்டின் அவர்களும் ஆலயத்தினுடைய 1000 இல்லம் கட்டுவதற்கும் சிமெண்ட்ரி லேண்ட் வாங்குவதற்கும் 1500 ரூபாய் கொடுத்திருக்கின்றார்கள். அதே போல் மிஸ்டர் ஜெயராணி டவுமணி டேவிட் அவர்களும் சிமெண்ட்ரி லேண்ட் ப்ராஜெக்டுக்காக 1000 ரூபாய் கொடுத்திருக்கின்றார்கள். கிராம திருச்சபை கட்டுமான பணிக்காக கொடுத்தவருடைய பெயரை வாசிக்கிறேன். மிஸ் லெசினா ஜோ 10,000 ரூபாய், மிஸ்டர் A. ஸ்டீஃபன் பாகிநாதன் 1000 ரூபாய், மிஸ்டர் K. பால் சுந்தரநாத் 1000 ரூபாய். எஜுகேஷனல் சப்போர்ட் பண்ணுறதாக கொடுத்தவருடைய பெயரை வாசிக்கிறேன். மிஸ் பெட்டினா ஜோ 5,000 rupees. இந்த அருமையான திருப்பணிக்காக கொடுத்த நல்ல உள்ளவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வார ஆலய ஆராதனை காணிக்கை 3,04,700 ரூபாய். திரும்பவும் படிக்கின்றேன், 3,04,700 ரூபாய். மேலும் விவரங்களுக்கு அறிக்கை பலவையை பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கொண்டாடுகிற உள்ள அனைவரையும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகிறேன். இம்மட்டும் காத்த இம்மான்கள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலே சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் பரத்திலிருந்து தர ஜெபித்துக் கொள்கிறேன். நன்றி. மேற்கூறிய அறிவிப்புகளில் ஒன்றை நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகின்றேன். இன்று மாலை திடப்படுத்துதல் வகுப்பு நடைபெறாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது திருமண நாள், பிறந்த நாள் காண்பவர்களுக்கு ஆலய பாடக்குழுவினர் வாழ்த்து பாடம் பாடலாம். Amen.
பிறந்த நாள், திருமண நாள் என்று வாழ்விலே நம்முடைய பேரொருளை பெற்றிருக்கும் அருமை அடியார்களை தொடர்ந்து இந்த புதிய ஆண்டில் நீர் ஆசீர்வதி. கடந்த ஆண்டை காட்டிலும் அவர்களுக்கு நம்முடைய கிருபை தயவு அதிகமாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். எல்லா வியாதியிலிருந்தும் அவர்களை காப்பாற்றுவதும் அவர்களுடைய பணி பொறுப்பில் உயர்வைத்தாலும் படிக்கும் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை பலத்தையும் தந்து வழி நடத்தும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். புதிய ஆண்டாவது அவர்கள் மோடியும் நெருக்கமாக வாழ நீர் அருள் புரிய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று பொதுவாழ்வு பாடல் 306 பாடுவோம். பொதுவாழ்வு பாடல் 306 அப்பொழுது காணிக்கைகளை படைக்கலாம். கிருபையும் இறங்குமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான ஆராதனை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த பிள்ளைகள்
படைத்திருக்கிற அந்த காணிக்கையை நீர் ஆசீர்வதி. உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, அவருடைய கையின் பிரயாசங்களை நீர் வர்த்திக்க ஜெபிக்கிறோம். 1/100 திருப்பி தாரோம். அவருடைய உழைப்பிலே ஆண்டவரே நல்ல பலனை காணும்படியான தெரிவித்தார். இந்த காணிக்கை உமது நாம மகிமைக்காக, உமது ஊழியத்துக்காக, உமது திருப்பணிகளுக்காக பயன்படுத்தப்படும், உமது நாம மகிமைப்படும் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. முழங்கால் படியிட்டு ஜெயிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்திய நாட்டின் சுதந்திர தின நாளான இந்த மகிழ்ச்சியான நாளிலே இந்த ஆராதனையை நேரலை மூலமாக தங்கள் இல்லங்களிலிருந்து அனுசரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் உமது நாமம் ஆண்டவரே, உமது சந்தோஷம், உமது ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் பெற்று கொள்ள கிருபையாக எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள், குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அவருடைய வேலைகளை ஆசீர்வதியும், வியாபாரங்களை ஆசீர்வதியும், கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுவீராக. சிறியோர் முதல் பெரியோர் வரை நீர் பாதுகாத்து கொள்ளும். வயது காலங்களுக்குரிய பலவீனங்களுக்கு நீங்களாய் காத்துக்கொள்ளும். யாராவது எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள் வியாதிப்பட்டிருந்தால் உமது வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்த ஜெபிக்கிறோம். படிக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற ஞானத்தை தாரும். புது வகுப்புகளுக்காக பள்ளிகளுக்கு, கல்லூரிகளுக்கு ஆயத்தமாகிற பிள்ளைகளுக்கு தங்கள் விருப்பப்படி அந்த இடங்கள் அமைந்து பிள்ளைகள் நன்றாக படிக்கவும் நல்ல எதிர்காலத்தை பெற்றுக்கொள்கிறதா. வேலை இல்லாமல் இருக்கிற திருச்சபையின் பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு வேலை வாய்ப்பை தாரும். திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, நல்ல திருமண வாழ்க்கை தந்து ஆசீர்வதிப்பீராக. திருமணம் நடத்த ஆண்டவரே, அந்த காரியங்களுக்காக, நிகழ்வுகளுக்காக ஆயத்தமாக இருக்கிற குடும்பங்கள் உண்டு. அவருடைய திருமண காரியங்களை நேர்த்தியாக குறிக்கப்பட்ட நாளிலே நீர் வந்து அந்த திருமணங்களை ஆசீர்வதித்து நடத்த ஜெபிக்கிறோம். குழந்தை இல்லாத ஆண்டவரே பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரை கற்பத்தின் கனியை தந்து நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். எங்களுடைய பேராயத்திற்காக ஜெபிக்கிறோம். பிரதம பேராயருக்காக, எங்கள் அன்பு பேராயருக்காக, அந்த குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளும், ஆசீர்வதியும். பேராயத்துடைய ஊழியர்களுக்காக, ஊழியருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நெருக்கடியான கால சூழலிலே ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அவர்கள் மூலமாகவும் அது நாம மயப்பட ஜெபிக்கிறோம். பேராயத்தில் நடக்கும் ஊழியங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், விடுதிகள், ஆஸ்பத்திரிகள், அனாதை இல்லங்கள், இப்படியாக அவர்கள் ஆண்டவரை நடத்தப்படுகிற எல்லா காரியங்களும் கிருபையிலிருந்து தேவைகளை சந்தித்து இந்த நெருக்கடியான நேரங்களிலும் காலங்களிலும் நடத்தி செல்ல நாங்கள் ஜெபிக்கிறோம். மிஷனரிமார்களை ஆசீர்வதியும். அவருடைய மூலமாக நாம் மயப்பட ஜெபிக்கிறோம். எங்களுடைய அன்பு ஆயருக்காக, ஆயர் அம்மாவுக்காக, குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தை நீர் ஆசீர்வதி. நல்ல சுகத்தோடு பலத்தோடு பிள்ளைகளை காத்து அவர்கள் மூலமாக இந்த இடத்துல சிறப்பான ஊழியம் நடந்தேற நீர் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். சபை கமிட்டிக்காக ஜெபிக்கிறோம். அந்த செயலருக்காக, பொருளருக்காக, ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். உமது ஆலோசனை பெற்று ஆண்டவரை உமது ஊழியத்தை நிறைவேற்றுகிறதால் ஐக்கிய குழுக்களை நீர் ஆசீர்வதியும். திருச்சபையின் ஊழியங்களில் உங்களுக்கு கிருபை இருக்கட்டும். ஆண்டவர் உமது நாமம் மையப்படட்டும். திருச்சபையின் திட்டங்கள் ஆண்டவர் ஒவ்வொன்றும் நேர்த்தியாய் ஆண்டவரை செயல்பட நீர் உதவி ஒத்தாசைகளை கட்டளையிட ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நேரலை மூலமாக ஒளிபரப்பப்படும் ஓய்வு நாள் பாடசாலைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நடத்தும் ஆசிரியர்களையும் கற்றுக்கொள்ளும் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நெருக்கடியான சூழலில் கோவிட் ஆண்டவரை 19க்காக ஜெபிக்கிறோம். உலகம் எங்கும் ஆண்டவரை எத்தனையோ மரணங்கள், பெரிய ஆண்டவரை காரியங்கள், இழப்புகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம். 3வது அலை என்று கூட நாங்கள் இப்பொழுது ஆண்டவரை கேள்விப்படுகிற இந்த சூழலில் எல்லா கொரோனா காரியங்களையும் இந்த அலைகளை நிறுத்தி ஆண்டவரை மக்களை விடுதலையோடு வாழ வைக்க ஜெபிக்கிறோம். தடுப்பூசிகள் தடையில்லாமல் கிடைக்கவும், அது பக்க விளைவுகள் இல்லாமல் இருக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரை சிகிச்சை பெறும், கொரோனாவுக்காக சிகிச்சை பெறும் ஆஸ்பத்திரியில், வீடுகளில் இருந்தால் முத வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்தும். ஆண்டவரை பணிவிடை செய்கிற மருத்துவர்கள், தாதியர்கள், ஆயாக்கள், மருத்துவக்குழு, மந்திரிகள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக்கொள்ளும். வாழ்வாதாரங்களை இழந்திருக்கிற மக்கள் உண்டானால் வாழ்வாதாரங்களை நீர் அவர்களுக்கு திருப்பி தாரும். வாழ்வின் தேவைகளை சந்தியும். நாட்டை ஆளுபவர்களை வழிநடத்தும். நல்ல ஆட்சி நடக்கும். நீதி நேர்மையான ஆட்சி
ஆண்டவரே மக்களுடைய நலத்திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரணும். ஆண்டவர் சமாதானமான ஒரு சூழ்நிலையை நாட்டை தரச்சு வைக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படியாய் திருமுழுக்கு ஆண்டவரை பெற்றிருக்கிற நாங்கள் எங்களுடைய திருமுழுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் எப்படியாக செயல்படுகிறது என்பதை சிந்திக்கும்படியான ஒரு நேரத்தை இந்த செய்தியின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்து அந்த ஞானஸ்நானத்தை திரும்பவும் ஞாபகப்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் வாழ்க்கை காரியங்கள் செயல்பாடுகள் நீர் வாழ்ந்த இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா, மற்றவர்களுக்கு சாட்சியான ஒரு காரியம் இருக்கிறதா, நல்ல காரியங்களை நாங்கள் வெளிப்படுத்துகிறோமா என்பதான ஒரு சவாலான கேள்வி எங்கள் முன்பாக வைக்கப்பட்டது. ஆண்டவரே, இதை நாங்கள் சிந்தித்தவர்களாக எங்கள் வாழ்க்கையிலே அந்த ஞானஸ்நானத்திலே வாழ்விலே நாங்கள் செயலிலே குறைவுள்ளவர்களாக இருந்தால் எங்களை மன்னித்து அதை திரும்ப ஞாபகப்படுத்தி ஆண்டவரை அதை சரி செய்து கொண்டு ஞானஸ்நானத்திற்கு ஏற்ற திருமறையின் வாழ்வை ஆண்டவரை நீர் மாதிரியான உமது வாழ்க்கையை நாங்கள் மற்றவர்களுக்கு வைத்து செல்ல எங்களுக்கு இருந்தார். எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வதியும் தொடர்ந்து உமது கிருபை சமாதானம் எங்கள் ஒவ்வொருவரோடு இருக்கட்டும். ஆண்டவர், இந்த நெருக்கடியான காலங்களிலே கொரோனா பாதிப்பு எங்கள் திருச்சபையின் மக்களுக்கு யாரையும் பாதிக்காதபடிக்கு நீர் காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமே இவைகளை வேண்டுகிறோம் பிதாவே. நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சொல்வோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாக்கியபடி இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தின் சிந்தையும் காக்கப்படும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுளினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவுளது. நிறைவு பாடலாக நாம் அனைவரும் இணைந்து 236வது பாமாலை பாடல். பாமாலை 236.
God bless you.